சிரித்த முகம் இந்த ஏப்ரல் 12 வரை இருக்கணும். சிறப்பான சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. சாணக்கிய தந்திரத்துக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அப்படின்னு துளாராசிக்கு இந்த வாரம் புரிய வைக்க போகுது. உடம்புல ஒரு வலி, பெயின் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதை மனசுக்குள்ளே ஏற்படுத்தாமல் அதை உடம்போடு வச்சுக்கிட்டு மனசில் அடுத்த என்ன பண்ணலாங்கிற திங்கிங்க்கு மட்டும் இந்த வாரத்தை கொண்டு போங்க. பண வருவாய்களை ரெட்டிப்பாக்குவது எப்படி, பணத்தை பற்றி யோசிக்கிறது எப்படின்றதெல்லாம் இந்த வாரத்தில் தான் சிறப்பாக இருக்க போகிறீங்க. சில காட்சிகளையும் மீண்டும் நினச்சிக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவனே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் ஏப்ரல் 12க்குள்ளே துளாராசிக்கு. அதனால் சில நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திங்க. யாரையும் துஷ்டமாக பேசிடாதீங்க. கோபமே வரும், உள்ளேந்து வெளியில் கடன்னு வரும் கோபம். அந்த கோபம் வரும்போது அப்படியே அமுங்கு சாந்தி அடை, இப்போ வேணாம், நீ இப்போ பேசுனா காரியம் கெட்டுடும், இவங்களை வச்சு தான் வேலையே நடத்தணும், அமைதியாக இருன்னு உங்களை அடக்கிக்கிங்க, தன்னைத்தானே ஒடுக்கிக்கிங்க, தப்பு கிடையாது. இப்போ போடுற ஆட்டத்தில் தான் அடுத்த காலகட்டமே சிறப்பாக இருக்க போது துளாராசிக்கு. அதனால் இந்த வாரத்தில் குரலை ஒசத்தி பேசாமல் கம்மியாக பேசுங்க. இன்னும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். பல பேருடைய நல்ல அபிப்பிராயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நற்பேர் எடுப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வெற்றி பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு விரதமிருந்து வழிபாடு பண்ண இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்கள் அடையிறதுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையும் துளாராசி.